ஓகே, அப்ப நாங்க இதுல பாருங்க இந்த இருப்பு புலம் அண்ட் செல் இதுல வந்து சரி இந்த யூனிட்ல நீங்க நான் இந்த இருப்பு புலம் என்ன ஒரு ஐடி யூனிட் போல வீடியோ போட்டிருந்தேன் யூடியூப் வீடியோ அதை பார்த்துருப்பீங்க. சரி, இப்ப இந்த இருப்பு புலம் செல் வந்துட்டு எடுத்துன்னு சொன்னா இந்த பாடத்துல வந்து ப்ராக்டிக்கல் ஒன்றும் இல்லை போகுது. சரி, நீங்க மெக்கானிக்ஸ் சவுண்ட் லைட் ஹீட் எல்லாம் ப்ராக்டிக்கல் இல்லை, இல்லை ப்ராக்டிக்கல் ஒன்றும் இல்லை. ஃபீல்ட் 3 பாடத்துல ப்ராக்டிக்கல் இல்லை. கிராவிடேஷன் ஃபீல்டை பொறுத்த வரையில சின்னொரு பாடம். சரி, சின்னொரு யூனிட் உண்மையா 20 பாட வேலை நான் 20 பாட வேலை 2 செக்ஷன் இருக்குது. சரி, 2 செக்ஷன் இருக்குது. 5.1 5.2 2 செக்ஷன் இருக்குது. ஸோ இந்த 2 செக்ஷனை முடிச்சுன்னு சொன்னா பாடம் முடியும். சரி, ஆனா இதுல வந்து அந்த பொதுவா MCQ 1 இல்லாட்டி 2 வரையிலும். சரி, 1 இல்லாட்டி 2 வரையிலும். அடுத்தது எஸ்ஏ வந்து வரையிலும். சரி, எஸ்ஏ வந்துட்டு கூட்டிகள் இப்ப ஃபீல் 3 வந்துட்டு இப்ப இந்த வருஷம் கொண்டு வந்தனா அடுத்த வருஷம் வேறொன்று தான் பாரு, அப்படி மாறி மாறி தான் பாரு. அந்த அதான் உங்களுக்கு அந்த டைம்ல பார்க்கலுமாகும் இது எது வரும்னு சொல்லி சில நேரம் ப்ரெடிக்ட் பண்ணேலும் அது வந்து இல்லை. 4 டைமை பொறுத்த வரலாம் உங்களுக்கு எப்படியுமே MCQ வந்து எஸ்ஐயும் வரும். சரி, கவர் பண்ணிக்கொள்ளணும். ஸோ நீங்க புள்ளிகள் தலைப்பண் போடுங்க. ஈர்ப்பு புலம் யூனிட் 5 கிராவிடேஷன் ஃபீல்ட்னு போட்டுக்கோங்க. அதுல 5.1 சரி சொல்லி போட்டு எழுதுங்க. 5.1 ஈர்ப்பு விசை புலம். 5.1 ஈர்ப்பு விசை புலம். 5.1 எழுதுங்க புள்ளிகள் ஈர்ப்பு விசை புலம். சரி, ஈர்ப்பு விசை புலம். அதுல பெட்ரோலுக்கு எழுதிக்கோங்க புள்ளிகள் 10 பாட வேலைகள். 10 பாட வேலைகள் ஈர்ப்பு விசை புலம். அது எழுதிக்கோங்க 10 பாட வேலைகள். அடுத்து 5.2 5.2 புவி ஈர்ப்பு புலம். புவி ஈர்ப்பு புலம் 5.2 எழுதுங்க புவி ஈர்ப்பு புலம். அது வந்துட்டு புள்ளிகள் 10 பாட வேலை. சரி, 10 பாட வேலை. அப்ப நாங்க இப்ப பார்க்க போற பெஸ்டிக்கு வந்து 5.1. ஓகே, இப்ப சின்ன தலையை கூட போடுங்க 5.1 சொல்லி போட்டு. சரி, ஓகே, ஈர்ப்பு விசை புலம். ஈர்ப்பு விசை புலம் 5.1 தலை போடுங்க ஈர்ப்பு விசை புலம். ஓகே, இப்ப நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு இப்ப இந்த ஈர்ப்பு விசை புலம் செல்லத்தை பார்க்க முன்னால விசை புலம் என்ன என்று தெரிஞ்சுக்கணும். சரி, விசை புலம் என்ன என்று தெரிஞ்சுக்கணும். விசை புலமன் செல்லுது எப்படி வரையறுக்கப்படுதுன்னு சொன்னா, சரி, 2 பொருட்களுக்கு இடையில தொடுகை எதுவுமின்றி விசை தாக்குமா என்றால் அந்த வெளி அந்த இடத்தை நாங்க சொல்லி விசை புலம் சொல்லுங்க. உதாரணத்துக்கு இப்ப இந்த மாகப்பெண்ணை நான் கைவிட்டேன்னு சொன்னா என்ன செய்யும்? நிலத்தை போயிட்டு அடையும். அவன் மாகப்பெண்ணை புவி வந்துட்டு என்ன செய்யுது? கவருது. சரி, இந்த மாகப்பெண்ணை கைவிட்டா அது நிலத்தை போயிட்டு அடையுது. அப்ப இந்த மாகப்பெண்ணை புவி என்ன செய்யுது போல கவருது. அப்ப மாகப்பெண்ணை புவி கவருதுன்னு சொன்னா இந்த மாகப்பெண்ல இந்த பெண்ல ஒரு விஷயம் தாக்குது. அப்ப தொடுகை ஒண்ணும் இல்லை, ஆனா விசை தாக்குது. அப்ப இது ஒரு இந்த இடம் வந்துட்டு ஒரு விசை புலம் செல்லுகிறாங்க அவங்களுக்கு. சரி, இந்த இடம் வந்துட்டு எந்த ஒரு விசை புலம். நீங்க இப்ப 2 காந்தம் நீக்குதுன்னு வைங்களேன். சரி, 2 காந்தம் நீக்குது. இது காந்தம் இல்ல பிள்ளைகள், காந்தம் நீக்குது. இப்ப இங்க வந்து இங்க ஒரு காந்தம், இது இன்னொரு காந்தம். இப்ப இது நாங்க எடுக்கமே இது வந்துட்டு வடமுனை உண்டு, இது வடமுனை உண்டு. இப்ப நான் இந்த காந்தம் என்ன கிட்ட குணத்துல தள்ளிக்கொள்ளுமே உண்டு. அப்ப இவ்விடத்துல என்ன பிடிக்கிற 2க்கு இடையில ஒரு தள்ளுகை விஷயம் நீக்குது. சரி, அப்ப இந்த 2 காந்தத்தையும் சுத்தி எந்த சொன்னா ஒரு விசை புலம் ஈக்கும். செல்லுங்க விசை புலம் ஈக்கும். ஓகே, அந்த மாதிரி நீங்க நேரேற்ற கிட்ட குணம் போனா அது தள்ளிக்கொள்ளுமே. அப்ப அவடத்தையும் சுத்தி எந்தீங்கும் ஒரு விசை புலம் ஈக்கும். அப்ப இந்த விசை புலமன் செல்லு 2 பொருட்களுக்கு இடையில தொடுகை எதுவும் இன்றி விசை தாக்குமா இருந்தா அந்த இடத்தை தான் நாங்க செல்ல விசை புலமன் செல்.
அந்த விசை புலத்துல விசை புலத்துல ஏதாவது ஒரு பொருள் திணிவு காரணமா தான் அதுல விசை தாக்குதா இந்த அந்த பொருள்ல திணிவு காரணமா தான் இது விசை தாக்குதா இந்த சரி. இப்போ நான் சொன்னேன் இவ்விடத்துல இந்த மாக்கரை கைவிட்டா அது கீழே விழுமன் சரி. அதுல உண்மையை இந்த மாக்கரை திணிவு காரணமா தானே விசை தாக்குது. அப்படி திணிவு காரணமா விசை தாக்குமா இருந்தா அதை நாங்க சொல்லு சரி ஈர்ப்பு புலம். சரி ஒரு பொருள்ல திணிவு காரணமா விசை தாக்குமா இருந்தா அதை நாங்க சொல்லி ஈர்ப்பு புலம். ஏற்றம் காரணமாக ஏற்றம் சார்ஜ் ஓகே ஏற்றம் காரணமாக விசை தாக்குமா இருந்தா நாங்க அந்த இடத்து சொல்லி மின்புலம். அந்த பொருள் ஏற்றம் காரணமாக விசை தாக்குது அந்த பொருள். அப்ப அந்த இடத்துல நாங்க சொல்லி மின்புலம். ஓகே சரியா. அதே மாதிரி மின்னோட்டம் காரணமா விசை தாக்குமா அது நாங்க அந்த இடத்துல சொல்லி காந்தப்புலம். சரி அது அடுத்தடுத்து நாங்க பார்க்க வேண்டியது. சரி அப்ப இப்ப நாங்க பார்க்க வேண்டியது ஈர்ப்பு புலம். ஈர்ப்பு புலம்னு சொல்லி ஒரு பொருள் திணிவு காரணமாக விசை தாக்குமா அந்த இடத்துல நாங்க சொல்லி ஈர்ப்பு புலம் உண்டு. அல்லது இன்னொரு மாதிரி சொல்லக்கூடிய எப்படின்னு சொன்னா ஒரு திணிவை சூழ உள்ள பிரதேசம். சரி ஒரு திணிவை சூழ உள்ள பிரதேசத்தை நாங்க சொல்லி ஈர்ப்பு புலம். புவிய சுத்தி ஒரு புவியன்னு சொல்லி பெரிய ஒரு திணிவை அதை சுத்தி ஈகிற பிரதேசம் அதை நான் சொல்லி ஈர்ப்பு புலம் புவி ஈர்ப்பு புலம். சரி புவி ஈர்ப்பு புலம். ஓகே அப்ப ஐடியோ டீகோணம் விசை புலம் என்ன ஈர்ப்பு புலம் என்ன சரி சரி. அப்ப 5.1 தலைவு போட்டிட்டீங்க. இப்ப சின்ன தலைவு போடும் புள்ளியல் விசை புலம். சரி விசை புலம் விசை புலம்னு சொல்லி போட்டு கீழே எழுதுங்க. விசை புலம்னு சொல்லி போட்டு கீழே எழுதுங்க புள்ளியல். விசை புலம் ஏதாவதொரு சுயாதீன வெளியில் உள்ள ஏதாவதொரு சுயாதீன வெளியில் உள்ள ஏதாவதொரு சுயாதீன வெளியில் உள்ள பொருளில் தொடுகை எதுவுமின்றி விசை தாக்குமாயின் தொடுகை எதுவுமின்றி விசை தாக்குமாயின் தொடுகை எதுவுமின்றி விசை தாக்குமாயின் அவ்வெளி விசை புலம் எனப்படும். அவ்வெளி விசை புலம் எனப்படும். அவ்வெளி விசை புலம் எனப்படும். ஓகே அது கீழால் சின்ன தலைப்பு போடுங்க. ஈர்ப்பு புலம் ஈர்ப்பு புலம் ஈர்ப்பு புலம். சரி அதுல நான் 2 பார்க்கணும். வரை இலக்கணம் ஒன்று போடுங்க. டெஃபினிஷன் 1 வரை இலக்கணம் 1. சரி ஒன்று எழுதுங்க. ஏதாவதொரு சுயாதீன வெளியில் உள்ள பொருளில் ஏதாவதொரு சுயாதீன வெளியில் உள்ள பொருளில் ஏதாவது ஒரு சுயாதீன வெளியில் உள்ள பொருளில் அதன் திணிவு காரணமாக விசையொன்று தாக்குமாயின் அதன் திணிவு காரணமாக விசையொன்று தாக்குமாயின் அவ்வெளி ஈர்ப்பு புலம் எனப்படும். அவ்வெளி ஈர்ப்பு புலம் எனப்படும். அவ்வெளி ஈர்ப்பு புலம் எனப்படும். ஓகே அல்லதன் சொல்லி போட்டு
வரைவிலக்கணம் 2 எழுது. வரைவிலக்கணம் 2. ஒரு திணிவை சூழ உள்ள பிரதேசம் ஒரு திணிவை சூழ உள்ள பிரதேசம் ஈர்ப்பு புலம் எனப்படும். ஈர்ப்பு புலம் எனப்படும். ஒரு திணிவை சூழ உள்ள பிரதேசம் ஈர்ப்பு புலம் எனப்படும். கீழால் சின்ன தலைப்பு போடுங்க. ஈர்ப்பு விசை. ஈர்ப்பு விசை. ஈர்ப்பு விசை. எழுதுங்க. அதுல திணிவினால் ஆன திணிவினால் ஆன ஈர்ப்பு விசை கீழா எழுதுங்க. திணிவினால் ஆன எந்த பொருளினதும் மேல் தாக்கும். திணிவினாலான எந்த பொருளினதும் மேல் தாக்கும் கவர்ச்சி விசையானது. திணிவினாலான எந்த பொருளினதும் மேல் தாக்கும் கவர்ச்சி விசையானது கவர்ச்சி விசையானது ஈர்ப்பு விசை எனப்படும். ஈர்ப்பு விசை எனப்படும். ஈர்ப்பு விசை எனப்படும். அதை தொடர்ந்து எழுதிட்டு போங்க. இல்லாட்டி அடுத்த பாயிண்ட்ஸ் எழுதுங்க. ஒவ்வொரு பொருளும் அகிலத்திலுள்ள ஒவ்வொரு பொருளும் அகிலத்திலுள்ள மற்றைய பொருட்களினால் ஒவ்வொரு பொருளும் அகிலத்திலுள்ள மற்றைய பொருட்களினால் இழுக்கப்படுகின்றன. ஒவ்வொரு பொருளும் அகிலத்திலுள்ள மற்ற பொருட்களினால் இழுக்கப்படுகின்றன. இக்கவர்ச்சி விசை நியூட்டனின் இக்கவர்ச்சி விசை நியூட்டனின் ஈர்ப்பு விதியினால் நியூட்டனின் ஈர்ப்பு விதியினால் தரப்படும். இக்கவர்ச்சி விசை நியூட்டனின் ஈர்ப்பு விதியினால் தரப்படும். ஓகே. நியூட்டனின் ஈர்ப்பு விதியினால் தரப்படும். இது சின்ன தலைப்புன்னு போடுங்க. நியூட்டனின் ஈர்ப்பு விதி. நியூட்டனின் ஈர்ப்பு விதி. நியூட்டனின் ஈர்ப்பு விதி. சரியா? இப்ப நியூட்டனோட ஈர்ப்பு விதி எப்படி வரையறுக்கப்பட்டீங்கன்னு சொன்னா பாருங்க. நாங்க எடுக்க M1 திணிவன் டீக்குது. சரி, அதே மாதிரி இடத்துல M2 திணிவன் டீக்குதுன்னு வைங்க. M2 திணிவு. சரியா? இப்ப இந்த திணிவுகளின் மையங்களுக்கு இடையிலான தூரத்தை மார்க் பண்ணா
ஆர்ன்னு சொல்லி திணிவுல மையங்களுக்கு இடையிலான தூரம் ஆர். சரி, இந்த M1 திணிவு இந்த M2 திணிவு திணிவுகளுக்கு இடையில கவர்ச்சி விசை. அப்ப M1 M2 என்ன செய்யணும்னா கவர். அப்ப இதுல விட விசை தான் ஈர்ப்பு கவர்ச்சி விசை எஸ். அப்ப உங்களுக்கு தெரியும் நீண்ட சரி மூன்றாம் விதிப்படி ஒவ்வொரு விசைக்கும் சமணம் எதிர்மான மறுதாக்கம் ஒன்றிக்கு. அப்ப எஃப்என் செல்ல இப்ப M2ஆல M1 கவர்னா M1 M2 கவர். சரி, இதுலயும் ஒரு விசை வரும், இதுவும் எஸ். இந்த ரெண்டு விசைகளுக்குள்ள தாக்கமரதாக சோடியம். சரி, ரெண்டு விசைகளும் வந்து தாக்கமரதாக சோடியம். பாருங்க, பருமல்ல சமன் திசையில எது ஒரே தாக்கம் கோடு வெவ்வேறு பொருட்களை தாக்கும். இந்த ரெண்டு விசை ஞாபகம் தாக்கமரதாக சோடிகள். சரியா? அப்ப இப்ப வந்துட்டு பாருங்க பிள்ளைகள், இப்ப இங்கிலீஷ் செல்லும் இடத்துல வந்து எப்படின்னு சொன்னா இந்த நீண்ட ஈர்ப்பு விதி செல்லப்படுது. இந்த தாக்குற விசை எஃப் வந்துட்டு நேர்விய சமனாயிக்குமா இந்த திணிவுகளின் பெருக்கத்திற்கு. எஃப் வந்துட்டு நேர்விய சமனாயிக்குமா திணிவுகளின் பெருக்கத்திற்கு. திணிவுகளின் பெருக்கம் சொன்னா M1 M2 M1 M2. அதே மாதிரி இந்த எஃப் நேர்விய சமனாயிக்குமா? சரி, ஓகே, இந்த எஃப் நேர்விய சமனாயிக்குமா ஒன்னின் கீழ் ஆறு வருது. சரி, ஒன்னின் கீழ் ஆறு வருது. இதுலயும் செல்லும் எஃப் நேர்விய சமன் M1 M2 கீழே ஆறு வருது. சரி, ஓகே. இப்ப நேர்வீத சமனா மாத்தணும்னா நாங்க என்ன செய்யணும்? ஒரு மாறிலி இடணும். மாறிலி வந்துட்டு இடத்துல ஜி ஜி M1 M2 ஓவர் R ஸ்கொயர். சரியா? எஸ் சமன் ஜி M1 M2 ஓவர் R ஸ்கொயர். இந்த ஜிக்கு நாங்க பேர் சொல்லு அகில ஈர்ப்பு மாறிலி. இத பெருத்து அகில ஈர்ப்பு மாறிலி. சரி, ஜி. ஓகே, அப்ப அகில ஈர்ப்பு மாறிலி ஜி வந்துட்டு சமனாயிக்குமா 6.67 தர 10/15. 6.67 தரத்துல 10/15. இப்ப இதுல அழகு எடுக்கக்குள்ள பாருங்க பிள்ளைகள், இங்க வந்து எங்களுக்கு நீட்டர் கேணும், இங்க மீட்டர் வரைக்கும், இங்க கிலோகிராம் வரைக்கமே. அப்ப நீட்டன் மீட்டர் வரைக்கும் கிலோகிராம் -2. சரியா? ஓகே, இப்படி எடுக்கலாம். அப்படி இல்லாத பிள்ளைகள் உங்களுக்கு வந்து சரி, இப்ப இவ்விடத்துக்கு வந்து நாங்க நீட்டனுக்கு பதிலா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 எடுத்தா, கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 எடுத்தா, இவருக்கு வந்து கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 எடுத்தா. சரி, பாருங்க இங்க கிலோகிராம் வடக்கம் கொண்டு வாரு. அப்ப இங்க வரும் கிலோகிராம் -1, கிலோகிராம் -1. சரி, மீட்டர் வர்க்கமே, மீட்டர் வர்க்கம் இங்க மீட்டர். அப்ப மீட்டர் காணும் செகண்ட் -2 வரும். ரெண்டு அழகையும் கொஞ்சம் ஆரம்பிச்சுக்கோங்க. அடுத்தது ஜீட பரிமாணம். ஜீட பரிமாணம் இது கேட்டு வந்து இவ்வளவு ஜீட பரிமாணம். ஜீட பரிமாணம் எடுக்குதுல்ல M-1 L கணம் T-2. M-1 L கணம் T-2. ஓகே, இந்த ஜீட பெருமானம் பொதுவா தருவான் புள்ளல். சரி, ஜீட பெருமானம் தருவான், ஆனா ஞாபகம் வச்சு நிக்க நல்லா. சரி, ஜீட பெருமானம் தருவான். அப்ப கீழே எழுதுங்க, நீடன் ஈர்ப்பு விதின்னு போட்டிப்பேன், கீழே எழுதுங்க. இரு திணிவுகளுக்கு இடையிலான ஈர்ப்பு விசையானது இரு திணிவுகளுக்கு இடையிலான ஈர்ப்பு விசையானது இரு திணிவுகளுக்கு இடையிலான ஈர்ப்பு விசையானது அத்திணிவுகளின் பெருக்கத்திற்கு நேர்விகித சமனாகவும் அத்திணிவுகளின் பெருக்கத்திற்கு நேர்விகித சமனாகவும் அத்திணிவுகளின் பெருக்கத்திற்கு நேர்விகித சமனாகவும் அத்திணிவுகளுக்கு இடைப்பட்ட
அத்திணிவுகளுக்கு இடைப்பட்ட பிரகடல் போடுவோம் மையங்கள் அங்கே. அத்திணிவுகளுக்கு இடைப்பட்ட பிரகடல் மையங்கள். பொதுவா அந்த திணிவன் செல் இருக்கிறதுல நம்ம சிறிய திணிவுகள், சிறிய படங்களுடைய திணிவுகளை பார்த்தா இது பண்றேன். பெரிய திணிவாய்தான் கட்டாயம் மையமா இருக்கும். மையங்களுக்கு இடையிலான தூரமா. ஓகே, அத்திணிவுகளுக்கு இடைப்பட்ட தூரத்தின் வர்க்கத்திற்கு நேர்மாறு விகித சமனாகவும் இருக்கும். ஓகே, இப்ப நீங்க என்ன செய்யணும்டா புள்ளிகள், இப்ப இதுல இந்த படத்தை கீறணும். சரி, படத்தை கீறி இது அப்படியே எழுதி இங்க கொண்டு சாம்பாரை புக் பண்ணிக்கோங்க. அதுபோல ஜீட பெருமானத்தை எழுதுங்க, அழகு ரெண்டையும் எழுதிக்கோங்க, பரிமாணத்தை எழுதிக்கோங்க புள்ளி. ஓகே, சரியா? இந்த ஜீட பெருமானத்தை பாருங்க. ஜீட பெருமானம் 6.67 தர 10 சரி, 6.67 தர 10 இந்த 6.67 தர 10 செல்லு ஜி நல்லா சின்ன பெருமானம் உண்டு. 10 கேக்குது பாருங்க, 11 ஜின்னு சொல்லி நல்லா சின்ன பெருமானம். இப்ப இந்த ஜி சின்ன பெருமானம் என்றதால என்ன நடக்கும்னு சொன்னா புள்ளிகள், இப்ப சிறிய திணிவுகளுக்கு இடையில ஈர்ப்பு கவர்ச்சி விசை நல்லா குறைஞ்சலா தான் நீக்கும். உதாரணத்துக்கு இப்ப நாங்க இந்த 2 மார்க்கர் எடுத்தா, இப்ப இந்த மார்க்கர் பிரேம் கணக்குல திணிவிக்கும். இந்த 2 மார்க்கருக்கும் இடையில ஒரு ஈர்ப்பு கவர்ச்சி விசை ஈக்கும். ஆனா அது புறக்கணிக்கத்தக்கதா இருக்கும். காரணம் என்னன்னா, இப்ப இவரோட திணிவீதத்துக்கு வேலையில புள்ளிகள் சரி ஜீட பெருமானம் நல்லா குறைச்சோம். ஜி திணு 6.67 10 அதனால ஈர்ப்பு கவர்ச்சி விஷயம் நீக்கும், ஆனா மிகச்சிறியதா இருக்கும். அப்ப ஈர்ப்பு கவர்ச்சி விசை பெருசா ஈக்கோணம்டா சரி, பெரிய பெருமானத்தை அடையணும்டா சரி, எங்கட இந்த M1 M2ல ஏதாவது ஒரு திணிவு நல்லா பெரிதா மாறும். சரி, ஓகே. உதாரணத்துக்கு பூமி மாறி ஒன்னு எடுத்துன்னு சொன்னா அந்த திணிவு நல்லா பெருசு. சரி, பூமியில திணிவு கிட்டத்தட்ட 6 தர 10 24 கிலோகிராம். 6 தர 10 24 சரி கிலோகிராம். அப்படி ஒரு பெரிய திணிவு ஒண்ணு வந்தேன்னு சொன்னா தான் என்ன செய்யணும்னு சொன்னா பெரிய ஒரு விஷயங்களுக்கு அவதானிக்கமாய் இல்லாட்டியே இல்லை. அப்ப திணிவுகள் கோள்களா மாறக்கொள்ளதான் இந்த ஈர்ப்பு கவர்ச்சி விசை ஒரு பெரிய பெருமான தடை. சரி, பூமி வியாழன் அப்படி வரக்கொள்ளதான் இது நடக்கும்னு சொன்னா இந்த ஈர்ப்பு கவர்ச்சி விசை பெரிய பெருமான தடை. ஓகே, அப்ப கீழே நோட்டன் போட்டு எழுதுங்க. ஜியின் பெருமானம்
மிகச் சிறியதாக அமைந்துள்ளதால் ஜியின் பெருமானம் மிகச் சிறியதாக அமைந்துள்ளதால் ஜியின் பெருமானம் மிகச் சிறியதாக அமைந்துள்ளதால் திணிவுகளுக்கிடையிலான விசை கருதத்தக்களவு பெரியதாக அமைவதற்கு யாதாயினும் ஒரு திணிவு பெரியதாக அமைதல் கருதத்தக்களவு பெரியதாக அமைவதற்கு யாதாயினும் ஒரு திணிவு பெரியதாக அமைதல் அவசியமாகின்றது. எனவே யாதாயினும் ஒரு திணிவு கோள்களாக அமையும் போது ஈர்ப்பு விசையானது கருதத்தக்க அளவு பெரியதாகும். ஓகே, உதாரணம் போட்டு கேள்வி எழுதுங்க. முதலாவது உதாரணம் அதுல புரோமலக்கத்துல 1 போட்டு எழுதுங்க. 2 மீட்டர் தூரத்தில் உள்ள இப்படியாக உள்ளதா உதாரணம். முதலாவது அதுல உரோமலக்கத்துல 1 சரி எழுதுங்க. 2 மீட்டர் தூரத்தில் உள்ள M2 சமன் 40 கிலோகிராம் திணிவுடைய M2 சமன் 40 கிலோகிராம் திணிவுடைய கோலத்திணிவு காரணமாக M1 சமன் 80 கிலோகிராம் திணிவுடைய கோலத்தில் தாக்கும் ஈர்ப்பு கவர்ச்சி விசையை காண்க. இரண்டாவது 40 கிலோகிராம் திணிவில்
40 கிலோகிராம் திணிவில் தாக்கும் 40 கிலோகிராம் திணிவில் தாக்கும் விசையின் பருமன் யாது? விசையின் பருமன் யாது? நீங்க டைரக்டா விடிய போட்டா சரியா யாது என்றே கேட்டீங்க. விசையின் பருமன் யாது? காரணம் தருக. காரணம் தருக. விசையின் பருமன் யாது? காரணம் தருக. இந்த மூணாவது, இரு திணிவுகளுக்கு இடைப்பட்ட தூரத்தை இப்படி போடுங்க. இரு திணிவுகளுக்கும் இடைப்பட்ட தூரத்தை இரு திணிவுகளுக்கும் இடைப்பட்ட தூரத்தை 1 மீட்டராக குறைத்தால் 1 மீட்டராக குறைத்தால் ஒரு மீட்டராக குறைத்தால் விசையின் பருமனுக்கு யாது நிகழும் என்பதை விசையின் பருமனுக்கு யாது நிகழும் என்பதை விளக்குக. விசையின் பருமனுக்கு யாது நிகழும் என்பதை விளக்குக. ஓகே புரியுது? சரி, ஒரு 5 மினிட்ஸ் தாரன் செய்வோம் அந்த கேள்வி வந்து. நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்க சொன்னா எனக்கு இந்த செட்ல மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு என்ன சரி அந்த டவுட்ஸ் கேட்கணுமா இருக்குதுன்னு நீங்க செட்ல போட்டுன்னா நான் உங்களுக்கு அந்த மைக்கை வந்து அன்மியூட் பண்றதுக்கு பெர்மிஷன் தருவேன். சரி, நான் அந்த ஆப்ஷனை இது பண்ணி வச்சுக்கிறது வந்துட்டு உங்களுக்கு அந்த சம்டைம் உங்களுக்கு தெரியாம மைக்கோல் வந்துட்டு அன்மீட் ஆகாம ஈக்கணும்ன்றதுக்காக நான் அப்படி இது பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க வந்து என்ன சார் டவுட் கேட்கணுமா இருந்தா கட்டாயம் செல்லுங்க. நான் அதுக்கு வந்துட்டு இது பெர்மிஷன் தருவேன் உங்களுக்கு. உங்களுக்கு இப்ப என்ன சார் டவுட்னா எந்த டைம்ல கிளாஸ் நடக்கிற டைம்ல கேட்கலும், அந்த பிரச்சனை இல்லை. நீங்க எனக்கு செட்ல செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு வந்துட்டு பெர்மிஷன் இது பண்ணி தருவேன். சரி.
ஓகே, பாருங்க இந்த ஸ்கேல் என்ன ஒரு யோசிக்க தான் டைம் வந்து பலப்படுத்துறேன்னா எங்களுக்கு வந்து இடத்துல முதலாவது கேள்வி சாம்பார் சமன் m1 m2 over r square. இங்க m1 m2 சரி. செல்லும் f சமன் க்கு பதில் 6.67 தர 10/11 m1 வந்துட்டு 80 தர 40 m2 கீழே r ஸ்கொயர் வந்துட்டு இடைப்பட்ட தூரம் 2 f சமன் 6.67 தர 10/11 சரி. இங்க 4 வரும் அப்ப 8 தர 10 சரி 10 ஓகே. இப்ப இடத்துல புள்ளிகள் இதை நான் எடுக்கிறேன் 8 தர 10 இது எடுக்கிறேன் 4 தர 10 சரி. ஒரு 2 வர்க்கம் 4 அந்த 4 இந்த 4 சுருக்கினேன் 10 வர்க்கம் இங்க 8 சரி. ஓகே, இப்ப இதை சுருக்கணும் 8 7 56 சரி 5 மிச்சம் 6 8 48 48 5 53 5 மிச்சம் 6 8 48 48 5 சரி. திரும்ப 53 53.36 10/11 10 சொன்னா எங்களுக்கு வந்து இது எழுதிலும் 10/9 இதை விஞ்ஞான குறிப்பீட்டு முறையில கொடுக்குறேன்னு சொன்னா இந்த தசமானத்துக்கு எடுத்துட்டு வந்தா 5.3 இந்த 2 தசமானத்தை கொடுக்குறேன்னா 5.3 இது மட்டம் தட்டினா 4 தர 10/8 நீட்டர் இதுதான் ஆசை சரி. ஓகே தானே 5.34 தர 10/8 நீட்டர் ஓகே. பொதுவாக விஞ்ஞான முறை குறிப்பீட்டுல கொடுக்க பழகின பிள்ளைகள் நல்லா அப்படி கொடுக்க பழகினா f சமன் 5.34 தர 10/8 நீட்டர் சரி. அப்புறம் அடுத்தது 2வது 40 கிலோகிராம் திணிவில் தாக்கம் விசையின் பருமன் யாது அதுவும் வந்துட்டு நீங்க கொடுக்கணும் வந்து 5.38 தர 10 சரி 5.34 தர 10/8 நீட்டர் அதே தான் கொடுக்குது. காரணம் கேட்டுக்கிறேன் என்னன்னு சொன்னா இதுக்கு வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த இரு திணிவுகளுக்கும் இடையில தாக்குற இந்த கவர்ச்சி விசை f வந்துட்டு தாக்க மறுதாக சொல்லிடுறேன் அது இல்லைங்க அப்படி நீங்களோட எழுதிக்கோங்க நான் செல்றேன் இப்படி எழுதுறேன் இரு திணிவுகளின் காரணமாகவும் இரு திணிவுகளின் காரணமாகவும் இரு திணிவுகளின் காரணமாகவும் இரு திணிவுகளிலும் விசை தாக்கும் இரு திணிவுகளிலும் விசை தாக்கும் இது நியூட்டனின் 3ஆம் விதிக்கமைய இது நியூட்டனின் 3ஆம் விதிக்கமைய இது நியூட்டனின் 3ஆம் விதிக்கமைய ஒவ்வொரு திணிவின் மீதும் இது நியூட்டனின் 3ஆம் விதிக்கமைய ஒவ்வொரு திணிவின் மீதும் பருமனில் சமனும் திசையில் எதிரானதுமாகும் பருமனில் சமனும் திசையில் எதிரானதுமாகும் ஓகே. அடுத்த கேட்டீங்க இரு திணிவுகளுக்கு இடைப்பட்ட தூரத்தை 1 மீட்டராக குறைத்தால் விசையின் பருமனுக்கு யாது நிகழும். இப்ப விளக்கு அவன் பெருமானத்தை கேட்க வரல விசையோட பருமனுக்கு எந்த நடக்கும்னு சொல்லி கேட்கவா. அப்ப உங்களுக்கு தெரியும் f சமன் g m1 m2 over r squared சரி
S7 G M1 M2 over R ஸ்கொயர்ட்ல வந்து நிமிங்க இவங்க ஒரு மாறிலி அப்படித்தானே திணிவு மாத்திரம் இல்லை அதே மாதிரி இவரும் ஒரு மாறிலிக்குள்ள இவரும் ஒரு மாறிலி அவங்களே செல்லும் எஃப் நேர் வீத சமன் எஃப் நேர் வீத சமன் 1 over R ஸ்கொயர் அப்ப எஃப் நேர் வீத சமன் 1 over R ஸ்கொயர்னு சொன்னா சரி ஆரை வந்துட்டு சரியா தூரம் வந்துட்டு ஓகே ஆறு வந்துட்டு தூரம் வந்து ரெண்டுல இருந்து ஒன்றாம் மாறுதல் செல்லு அது சரி தூரம் அரைவாசியாக்கப்படுது ரெண்டுல இருந்து ஒன்றாம் மாறினா இது வர்க்கமே 4ல இருந்து ஒன்றாம் மாறி அப்ப விசை எந்த நடக்கணும் 4 மடங்கால் அதிகரிக்கும் சரி விசை வந்துட்டு 4 மடங்கால் அதிகரிக்கும் ஓகே அப்ப நீங்க கீழே எழுதணும் எஃப் நேர்வியல் சமன் 1 over R ஸ்கொயர் என்பதால் எஃப் நேர்வியல் சமன் 1 over R ஸ்கொயர் என்பதால் திணிவுகளுக்கு இடைப்பட்ட தூரம் அரைவாசியாக்கப்படும் போது எஃப் நேர்வீத சமன் 1 over R ஸ்கொயர் என்பதால் திணிவுகளுக்கு இடைப்பட்ட தூரம் அரைவாசியாக்கும் போது அவற்றுக்கு இடையிலான விசை 4 மடங்காகும் சரியே ஓகே இன்னொரு கேள்வி எழுதிக்கோங்க படத்துக்கு இரண்டாவது உதாரணமா இரண்டாவது உதாரணம் படத்துக்கு இருங்க ஓகே கீழே எழுதுங்க மூன்று திணிவுகளையுடைய தனியாக்கிய தொகுதி உருவில் காணப்படுகிறது மூன்று திணிவுகளையுடைய தனியாக்கிய தொகுதி உருவில் காணப்படுகிறது
M1, M2 இரு திணிவுகளும் M1, M2 இரு திணிவுகளும் M1, M2 இரு திணிவுகளும் உருவில் காணப்படும் உருவில் காணப்படும் தானங்களில் வைக்கப்பட்டிருக்கும் போது உருவில் காணப்படும் தானங்களில் வைக்கப்பட்டிருக்கும் போது அவற்றின் செல்வாக்கின் கீழ் வைக்கப்பட்டிருக்கும் போது அவற்றின் செல்வாக்கின் கீழ் திணிவு கேபிட்டல் M ஓய்வில் உள்ளது. திணிவு கேபிட்டல் M ஓய்வில் உள்ளது. திணிவு சிம்பிள் M1 திணிவு சிம்பிள் M1 மூன்று மடங்காக்கப்படும் போது கேபிட்டல் M மேலும் ஓய்வில் இருப்பதற்கு சிம்பிள் M1 மூன்று மடங்காக்கப்படும் போது கேபிட்டல் M மேலும் ஓய்வில் இருப்பதற்கு கேபிட்டல் M மேலும் ஓய்வில் இருப்பதற்கு R2வின் பெருமானம் யாது? R2வின் பெருமானம் யாது? ஓகே, செய்யுமா புல்லட்?
ஓகே, இந்த கேள்வி பாருங்க. இவ்விடத்துல வந்து இந்த M1 இந்த கேபிட்டல் எம் மீது எப்படி ஒரு விசைக்கு நாங்க F1 எடுக்கிறோம், இங்கேயும் F1 அதே மாதிரி M2 இங்கே ஒரு விசைக்கும் F2 F2 இந்த கேபிட்டல் எம் ஆரம்பத்துல ஓயில் தான். அப்படி என்ன புள்ளிகள் எங்களுக்கு செல்லேனும் F1 F2 எப்படி தீக்கணும், சமனாகி தீக்கணும். சரி, F1 F2 சமன். அப்படி எங்களுக்கு செல்லேனும் F1க்கு வந்து சரி நீட்டனின் ஈர்ப்பு விதியை வச்சு ஜி M1 M ஓவர் சரி 3A அடவருக்கும் எல்மே ஆரம்பாட்டத்துல அது சமன் F2க்கு போடலும் ஜி M2 M ஓவர் 2A அடவருக்கும். இது ஒரு சமன்பாடு. ஓகே, இது ஒரு சமன்பாடு. அதுக்கு அடுத்து கேட்கிறான் பாருங்க, செல்லுது M1 3 மடங்காக்கப்படும் போது M1 3 மடங்காக்கப்படுது ஜி 3M1 கேபிட்டல் எம் ஓவே இந்த 3A வரைக்கும் அப்படியேதான் வரும். தூரம் மாறுதல் ஜி M2 மாறுதல் எம் இந்த தூரத்தை எவ்வளவா மாத்தணும்னு சொல்லி கேட்கிறேன். இந்த கேபிட்டல் சமநிலை ஈக்கணும். அப்ப நாங்க இப்ப இவிடத்தை போடணும் R2 ஸ்கொயர். இந்த புதிய R2 தான் கேட்கிறேன். தெரியல இதை இந்த திணிவை மாத்துது 3 மடங்கா மாதிரி. இப்ப 3 மடங்கா மாதிரி அப்படி யோசிக்கிற. இப்ப இடத்துல திணிவு கூட்டினா இதால வர F1 கூடி விவரங்களை இயங்க பாக்குறது M1 நோக்கி. அப்படி இயங்கப்படாது செல்லதுக்கு சரி. அப்படின்னா இயங்காம ஈக்கோனமெண்டா இப்ப இந்த F1 அதிகரிக்குது. அதே அளவால F2 என்ன செஞ்சுக்கணும், அதிகரிச்சுக்கணும். அதுக்கு வந்து நீங்க இந்த தூரத்தை எவ்வளவு ஆக்கணும்னு சொல்லிதான் கேள்வி. அப்படித்தானே பாருங்க, 3 மடங்காக்கப்படும் போது மேலும் ஓய்வு இருப்பதற்கு ஆட்டுவின் பெருமானம் யார்? சரி, இது 2வது சமன்பாடு. ஓகே, இப்ப நாங்க 1ஆம் சமன்பாட்டை 2ஆம் சமன்பாடுல பிரிச்சா சரி. இப்ப எங்களுக்கு வந்து இதுல பாருங்க விலங்கடி கேள்வி போடுங்க. ஜி கேபிட்டல் எம் 3A ஸ்கொயர் வெட்டுப்பட்டு அப்ப வரப்போற M1 கீழ் 3M சமன். அதே மாதிரி இங்க ஜி M2M வெடிப்பட்டும் சரி. அப்ப 1 கீழ் 4A ஸ்கொயர் 1 கீழ் 4A ஸ்கொயர் 1 கீழ் R2 ஸ்கொயர் மேலுக்கு வந்து சாரி இதுக்குள்ள 3M1 ஓகே. இது M1 இது 3 மடங்கு 3M1 சரி. ஓகே, இப்ப இந்த M1 வெடிப்பட்டும் 1 கீழ் 3 சரி 1 கீழ் 3 சரியா. R2 ஸ்கொயர் மேலே போகும், R2 ஸ்கொயர் மேலே போகும், இது கீழே போகும் 4A ஸ்கொயர் சரி. ஆகவே R2 ஸ்கொயர் சமன் 4A ஸ்கொயர் கீழ் 3. அவை R2 சமன் 2A கீழ் வர்க்கம் 3. அவை R2 சமன் நம்மளோட வர்க்க மூல 3ஆல மேலும் கீழ் பெறீங்கன்னா 2 வர்க்கம் மூல 3A கீழ் 3 சரி. 2 வர்க்கம் மூல 3A கீழ் 3 இதுதான் ஆசை சரி. சோ இதுல வந்துட்டு அந்த நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி நான் எல்லாத்தையும் எழுதினேன். இப்போ உங்களுக்கு எம்சிக்கு மாறி இந்த கேள்வி வருதுன்றா பிள்ளைகள் உங்களுக்கு வந்து அந்த எல்லாத்தையும் எழுதி கொண்டு ஈக்கோனமெண்ட் இல்லை. அந்த மாறி இல்லையோல ஆளாக்கி போட்டு மாறிகளை வந்து எடுத்து தொடர்படுத்தி எழுதினாலும் சரி, அது சரியா விதவா இருக்கும். அது விஷயம் இல்லை சரி. எப்பவும் விளங்குறீங்க. அடுத்த பிள்ளைகள் இப்ப நாங்க வீடியோக்கு தானே ஒரு சிம்பிள் திணிவு இருக்குது. இப்ப 3 திணிவுகள் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது.
சரியா புரியுங்க. ஓகே. இந்த நேரத்துக்கு இப்ப இந்த 3 நாளையும் ஒரு கவர்ச்சி செய்யணும். அந்த விளைவு செய்யணும் இப்படி வரும். இந்த M1 மீது ஒரு விளைவு செய்யணும் வருமே. நாங்க இந்த கட்டத்துல இருக்கமே இந்த மீதிக்கிற விசை F1. அதே மாதிரி இங்கேயும் அதே திணி வைக்கிறேன். சரி, அதேதான் தூரம். ஆனா ஒரு திணிவு இங்கே, ஒரு திணிவு இங்க, ஒரு திணிவு இங்கே வைக்கப்பட்டு பிடிக்கிற டைமுக்கு பார்ப்போம். ஓகே, பிடிக்கிற டைம் பார்த்தேன்னு சொன்னா இங்கிற விசை நாங்க F2ன்னு எடுத்தா சரி. என்ன செல்லுமா புள்ளையில உங்களுக்கு F1 F2ல F1 F2ல எந்த விஷயம் வந்துட்டு உயர்வாய்க்கும் F1 F2வா கொஞ்சம் ரிப்ளை பண்ணுவோம். F1 F2ல எந்த விஷயம் வந்துட்டு உயர்வாய்க்கும்? F1 F2ல இந்த ரெண்டு விசைகளை யாரு உயர்வாய்ப்பான்? F1 F2வா? இந்த F2ன்னு சொல்லி மார்க் பண்ணிக்குள்ள இப்ப இடத்துல வந்து இடத்துல இந்த திணிவால் இங்க ஒரு விசை, இந்த திணிவால் இங்களும் இந்த திணிவால் இங்களும் எல்லாத்தையும் 3 விலையில் தான் F2. அதே மாதிரி இங்கே வந்துட்டு இது 3 விலையில் தான் F1. F1 F2ல யாரு பெருசாகி? F1 F2வா? கொஞ்சம் ரிப்ளை பண்ண உங்களுக்கு F1 F2வா பெருசாகி? எது பெருசாகிக்கும்? F1. ஓகே, F1 தான் பெருசாகிக்கும். காரணம் என்னன்னு சொன்னா சரி, இப்ப இந்த இங்களை வரச்சல இப்ப நாங்க இங்க திணிவு எடுத்தேன்னு சொன்னா இதால் இந்த விசை அளவாறு இந்த திசையில் இருக்கிற கூறு குறையுது. சரி, ஓகே. இந்த இந்த பாருங்களேன், இப்ப நாங்க இதை F1 எடுத்தேன்னு சொன்னா சரி, ஓகே, இது F cos தீட்டாண்டே கூட இந்த கோணத்தை தீட்டான்னு எடுத்தேன். F cos தீட்டா தீட்டா கூட கூட cos தீட்டா வந்துட்டு கொண்டு குறையும். அப்ப F cos தீட்டா வந்துட்டு எந்த நடக்கும்னா குறையும். F cos தீட்டா என்ன நடக்கும்? குறையும். அப்ப இந்த கோணம் கூட கூட நீங்க இப்படி இடத்துல இருந்து இந்த கோணம் கூட கூட இதால வர கூடு குறையுது. இவ்விடத்துல வந்து F1 வந்துட்டு பெருசாயிக்கும், F2 F1 வந்துட்டு F2 பெருசாயிக்கும். சரியா புரியும்? இந்த விஷயத்தை கொஞ்சம் மேல எடுத்துக்கோங்க. இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு எம்சிக்கு போட்டேன் குரூப்ல. பாசிட்டிவ் எம்சிக்கு ட்வீட் போட்டா உங்களுக்கு தேவைப்படும் இந்த விஷயமா. சரி, ஒரு எக்ஸ்ட்ரா போயிட்டா தான் நீ சொல்லிட்டாங்க. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க புள்ளியர். சரி, ஓகே. அடுத்த புள்ளியர் நான் இன்னொரு கேள்வி வந்துட்டு உங்களுக்கு குரூப்ல போடுவேன். சரி, வாட்ஸ்அப் குரூப்ல போடுவேன். அதை நீங்க புள்ளியல் செஞ்சு எனக்கு நாளைக்கு மாறிச்சால வாட்ஸ்அப் பண்ணணும். நான் அந்த ஹோம்ஒர்க் தார விஷயங்களை கொஞ்சம் மிஸ்டேக்கா பார்ப்பேன் புள்ளியல். ஏன்னா நான் இந்த கிளாஸுக்கு வந்து அந்த பெரிய க்ரௌட் வரணும்னு சொல்லி எதிர்பார்க்கல. ஒரு 30-40 பேர் இருந்தாலும் எனக்கு போதும். அந்த புள்ளியல் அவதானிச்சு படிப்பிக்கணும்னு தான் எதிர்பார்க்கிறேன். அதனால வந்து அந்த நீங்க கட்டாயம் ஹோம்ஒர்க்கை செஞ்சுன்னு சொன்னா எனக்கு புள்ளியல் அனுப்பணும் இந்த ஆன்சர்ஸ். எட்மினுக்கு அனுப்பினா மாதிரி சரி, அது கூட நான் உங்களுக்கு அந்த கேள்வி எல்லாம் படுத்துவேன். அப்புறம் நான் இன்னொரு கேள்வி வந்து குரூப்ல போடுவேன் புள்ளியல். அதை செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அந்த நாங்க இன்றைய கிளாஸை வந்துட்டு புள்ளியல் இப்ப இடத்துல முடிக்க சரியா. And